अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் பிரார்த்தனையும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற முறைகளும் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் படைத்தவனோடு எத்தனை பெரும் வழிபாடுகளோடு தொடர்பில் ஈடுபட்டாலும் இறைவனோடு நேரடியாக ஏற்படுத்தப்படுகிற ஒரு தொடர்பு என்பது தொழுகையை காட்டிலும் நோன்பை காட்டிலும் ஹஜ் போன்ற பெரும் பெரும் வணக்க வழிபாட்டை காட்டிலும் துவாவின் மூலமாகத்தான் ஒரு அடியான் அல்லாஹுவோடு மிக நெருக்கத்தில் சமீபத்தில் இருக்கிறான். அல்லாஹும் அதிகமாக விரும்புகிற வழிபாடுகளில் ஒன்றாக இந்த பிரார்த்தனை என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஏன் இந்த பிரார்த்தனைக்கு மற்ற வழிபாடுகளை விட ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்றால், அடியான் தான் அடியான் என்று உணர்கிற வழிபாடு இந்த பிரார்த்தனை. எஜமானனை எஜமானன் என்று நாம் உணர்கிற வழிபாடு இந்த பிரார்த்தனை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் துஆ செய்யக்கூடிய மக்களை குறித்து நபிகள் பெருமகனாருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, வ இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னை பற்றி என் அடியார்கள் உங்களிடத்தில் கேட்டால் நான் சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வை பற்றி சொல்றதுக்கு ஆயிரம் கருத்து இருக்கு. அல்லாஹ்வின் பண்புகளை குறித்து சொல்லலாம், அல்லாஹ்வின் வல்லமையை ஆற்றலை குறித்து பேசலாம், அல்லாஹ்வின் அறிவை குறித்து பேசலாம், அல்லாஹ்வுடைய படைப்பு திறனை குறித்து பேசலாம், அவன் கோபத்தை குறித்து பேசலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் சமீபத்தில் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாஇ இதா தஆனி, கேட்பவன் என்னை கேட்கட்டும், என்னிடத்தில் அழைக்கட்டும், அவனுடைய அழைப்பிற்கு அவனுடைய கோரிக்கைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்ப இறைவன் அடியார்களுக்கு தான் எப்படிப்பட்டவன் என்பதை முதலில் உணர்த்துவதற்கு விரும்புகிறான் என்றால், நீ கேட்கிற இடத்துல இருக்கிற, நான் கொடுக்கிற இடத்துல இருக்கிறேன். கேட்கும் போது நீ சங்கோச்சப்பட வேண்டியது இல்லை, கூச்சப்பட வேண்டிய தேவை இல்லை. நீ மனிதன்ட்ட மறுபடியும் கேட்கும் போது அவன் முகம் சுளித்து விடுவானோ, கோபப்பட்டு விடுவானோ, எத்தனை முறைடா என்கிட்ட கேட்ப அப்படின்னு அவன் எரிச்சப்படுவானோ நீ நினைக்கிறதுல தப்பில்லை. அது மாதிரி நீ அல்லாஹ்வாகிய என்ன நீ நினைக்காது. நீ லட்சம் முறை கேட்கலாம், லட்சம் கோரிக்கை வைக்கலாம், ஒவ்வொரு நாள் பகலில் கேட்கலாம், இரவில் கேட்கலாம், வேகமாக கேட்கலாம், மெதுவாக கேட்கலாம். நீ எத்தனை முறை கேட்டாலும் உன்னுடைய அழைப்பிற்கு பதிலளிக்கிற இடத்தில் நான் இருக்கிறேன் என்று நபியே என்னை பற்றி என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இறைவனால் அதிகம் விரும்பப்படுகிற ஒரு வழிபாடாக பார்க்கப்படுகிற இந்த பிரார்த்தனை கேட்கக்கூடிய எல்லோருடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. அப்ப கேட்கணும்னா என்ன செய்யணும், அதற்கு பல்வேறு வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி எல்லாம் கேளுங்க, இப்படி நீங்கள் கேட்காதீர்கள் அப்படின்னு குர்ஆன் ஹதீஸ் பல விதிமுறைகளை நமக்கு விதிக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு விதிமுறை என்று எடுத்துக்கொண்டால், நாம நம்முடைய தகுதியை வளர்த்து கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும். இது குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிற ஒரு முக்கியமான விதிமுறை. எப்படி தகுதியை வளர்த்துக்கணும்? குளித்து தூய்மையாகிட்டு வந்து துவா கேட்கணுமா? அப்படிலாம் கிடையாது. உடலில் வேர்வை சுரக்கிற நிலையில், துர்வாடை வீசுகிற நிலையில் அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் துவாவை ஏத்துக்குவான். அப்ப தகுதிங்கிறது சுத்தத்தை குறித்து பேசல. அப்ப எதை குறித்து பேசுகிறது என்றால்,
உள்ள ரீதியாக சுத்தத்தோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை முன்னெடுத்து வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் பயணத்தில் இருக்கிறான், பரட்டை தலையோடு முகத்தில் புழுதி படிந்த நிலையில் அவன் அல்லாஹ்வை அழைக்கிறான். ஏறத்தாழ அவன் துஆ ஏத்துக்கப்படுறதுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் அவன் இருக்கிற மாதிரி பயணத்தில் இருக்கிறான். இறைவனிடத்தில் அவன் அதிகமான கோரிக்கைகளை முன்வைக்கிற இடத்தில் இருக்கிறான், தனிமையில் இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் அவனுடைய துஆவை ஏற்க மறுக்கிறான். என்ன காரணம் என்றால், அவன் உண்ணுகிற உணவு ஹராம், உடுத்துகிற உடை ஹராம், குடிக்கிற பானம் ஹராம். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறான்னு தடுத்த எல்லா அநியாயத்தையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறான். இப்ப இவனுடைய செயல் அல்லாஹ் துஆ கேட்க சொன்ன அந்த தகுதியை இழக்க வைத்து விடுகிறது. இவன் துஆவை அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறான், அடுத்தவன்ட்ட கேட்கல. அல்லாஹ்வுக்கு அவன் இணை வைக்கல, இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் காஃபிர் ஆகல, அவன் மறுமையை நம்ப மறுக்கல, அல்லாஹ்வைத்தான் நம்புகிறான், அல்லாஹ் தான் நம்மை காப்பாற்றுவான் என்பதை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஹராமான உணவில் இருக்கிறான், ஹராமான குடிபானத்தில் இருக்கிறான், ஹராமான உடையில் இருக்கிறான். எப்போது இவன் ஹராமை பெற்றுக்கொள்கிறானோ, அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறானோ, அன்றில் இருந்து இவன் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற தகுதியை அது இழந்து விடுகிறது. நம்ம துஆவை அல்லாஹ் ஏற்கணும் அப்படின்னா உடலை தூய்மைப்படுத்திங்க பயன் கிடையாது, உடையை தூய்மைப்படுத்திங்க பயன் கிடையாது. நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும், செயலை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சூரிக்கும் அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்கள் தோற்றத்தை பார்க்க மாட்டான், உங்கள் செல்வத்தை பார்க்க மாட்டான். ஆள் எப்படி தலை சீவி இருக்கிறானா, என்ன தேய்ச்சி இருக்கிறானா, நல்ல புது ட்ரெஸ் போட்டிருக்கிறானா, ஒரு நல்ல அழகான வாசனை திரவியத்தை போட்டிருக்கிறானா, இது அல்லாஹ்க்கு தேவையே கிடையாது. இவன் கருப்பனா சிவப்பனா அது அல்லாஹ்க்கு தேவையில்லை. இவன் பணக்காரனா ஏழையா அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். மாறாக உங்கள் உள்ளங்களை, உங்கள் செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான். ஏன்ட்ட துஆ செய்யற மாதிரி அந்த தூய்மையான எண்ணத்தோடு நீ வந்திருக்கிறியா, உன் செயலில் தூய்மை இருக்குதா அப்படிங்கறத அல்லாஹ் பார்த்து விட்டுத்தான் அவனுடைய கோரிக்கைகளுக்கு பதிலளிப்பதற்கு அல்லாஹ் ஆரம்பமாகிறான் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. எனவே பலமுறை நாம் பிரார்த்தனைகளை முன்னெடுத்து வைக்கிறோம், விதவிதமான கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் வைக்கிறோம். தஹஜ்ஜத்திலே கூட கேட்கலாம், சுஜூதிலே கேட்கலாம், அத்தஹியாத்தினுடைய இருப்பிலே கேட்கலாம், பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியிலே கேட்கலாம். வெவ்வேறு சூழ்நிலைகளில் அல்லாஹ்விடத்தில் நாம் கோரிக்கைகளை முன்னெடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் அந்த துஆவுக்கு செவிதாழ்த்தாமல் இருக்கிறான். நம்முடைய பிரார்த்தனை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான், அதற்கு பதிலளிக்காமல் இருக்கிறான் என்றால் நாம கேட்க கூடாததை கேட்டோன்னு அர்த்தம் இல்லை, செய்யக்கூடாததை செஞ்சிருக்கிறோம் கூட அதற்கு அர்த்தமாகலாம். நாம் சாப்பிடக்கூடாத பெறக்கூடாத உணவை பெற்றிருக்கிறோம், சம்பாதிக்க கூடாத ஊதியத்தை வாங்கி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இதனால் கூட என்னுடைய துஆ பிரார்த்தனை நிராகரிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமையலாம் என்பதை ஒவ்வொரு இறை நம்பிக்கை கொண்டோரும் சிந்திக்க கடமைப்பட்ட ஒரு இடம் இது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மக்களுக்கு அதிகமாக நினைவுபடுத்திய வழிபாடுகளில் ஒன்று இந்த துஆ. எல்லாருமே ரசூலா கேட்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறிய பெரிய கவலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கவலைக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கோரிக்கையை தூக்கி அல்லாஹ்ட்ட வச்சிருவாங்க. இது நபியினுடைய பண்பாடு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செருப்பின் வாறு அருந்தால் கூட நீங்க அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறாங்க. செருப்பின் வாறு அறக்கூடிய காரியம்லாம் சாதாரண விஷயம், உலகத்தில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட சின்ன அளவில் ஏற்படுகிற நஷ்டத்தை கூட இறைவனிடத்தில் பிரார்த்தனையாக முன்னெடுத்து வையுங்கள் என்று சொன்னவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தருணத்திலுமே பிரார்த்தனையோடு ஒரு தொடர்பில் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அதிகமாக தொழுதார்கள், நோன்பு வைத்தார்கள் என்பதை காட்டிலும் அதிகமாக துஆ செய்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி துஆ செய்யறாங்க அப்படின்னா இறைவன் அதை ஏற்கிற இடத்தில் இருக்கிறான் என்பதை உளமாற நம்பி இருக்கிறாங்க. இப்ப நம்ம அந்த நம்பிக்கையை பல நேரத்தில் இழக்கிறோம். ஏன் இழக்கிறோம்? கண்ணெதிரில் நம்முடைய பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுவதில்லை. கேட்கிறோம், அது நிராகரிக்கப்படுது, மீண்டும் கேட்கிறோம், நிராகரிக்கப்படுகிறது. அப்ப அல்லாஹ் ஏத்துக்க மாட்டாங்கிற மனநிலைக்கு நாம வந்துடுறோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற மனநிலையே கிடையாது. நம்முடைய தகுதியை நாம் உயர்த்தி கொள்ளாதவரை, நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மாற்றிக்கொள்ளாதவரை,
ஹராமான உணவை விட்டும் பொருளாதாரத்தை விட்டும் விலகி கொள்ளாதவரை அல்லாஹ் ஒருபோதும் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பதில்லை என்று குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அதனால் இந்த ஹராமான பொருளாதாரத்தை ஏதேனும் ஒரு சூழலில் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ கூட ஹராம் உள்ள நுழையலாம். அப்படி எதுவும் பொருளாதாரத்தை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோமா, இது ஹலால் தானா ஹராமா என்பதை ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற வேளையில் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் மக்கள் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தில் இது ஹலாலா ஹராமா என்பது குறித்து விசாரிக்கப்படாத, அது குறித்து சிந்திக்காத ஒரு காலம் வரும். அப்ப சம்பாதிக்கிறதுலாம் ஹராமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அதை ஒரு பொருட்டாவே பார்க்கலன்னு அர்த்தம். சம்பாதிக்கிற ஒரு கேள்வி கேட்டுட்டா என்ன, இந்த மாதம் ஊதியம் வந்தது, பொருளாதாரம் வந்தது, இப்படி ஒரு அன்பளிப்பு வந்தது, இப்படி ஒரு இனாம் வந்தது, இது ஹலாலா ஹராமா, மார்க்கத்துக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை நாம் சிந்திக்காமல் அந்த பொருளாதாரத்தை வாங்கி பயன்படுத்துவதன் மூலமாக கூட ஒருவேளை நான் கேட்டு இறைவன் தராமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே பிரார்த்தனையை கேட்க சொன்ன இறைவன், அதை விரும்பிய இறைவன், சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன், எல்லா துவாவையும் அங்கீகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இறைவன் என் துவாவை ஏன் ஏற்கவில்லை? அப்ப பிரச்சனை இங்க எதுல இல்ல, துவால கிடையாது. பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கு. நான் கேட்க கூடாத ஒன்றை கேட்கல, அல்லது அல்லாவால் தர முடியாத ஒன்றை நான் கேட்கல, அப்படி ஒன்னே கிடையாது. அல்லாவால் தர முடியாத ஒன்றே இல்லை. ஃபஆலுல் லிமா யுரீத், நாடியதை செய்து முடிப்பவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாவால் எதையும் தர முடியும். முதியவராக இருக்கிற சக்கரியா நபிக்கு பிள்ளையை தர முடியும். பெரும் நோய் கொண்ட அய்யூப் நபிக்கு நோய் நிவாரணத்தை தர முடியும். எதையும் தருவதற்கு ஆற்றல் பெற்ற அல்லாஹ் நான் கேட்ட கோரிக்கை தரல அப்படின்னா இங்க துவால பிரச்சனை இல்லை, துவா கேட்ட நம்மிடத்தில் தான் பிரச்சனை என்பதை உணர்ந்து நம்முடைய செயலை சீர்படுத்துவதற்கு, அதை சிந்திப்பதற்கு ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி நாம் ஹராமான பொருளாதாரத்தில் இருந்து முழுமையாக நாம் வெளிப்பட்டு அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமான பிரார்த்தனைகளை முன்னெடுத்து வைக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். இந்த ஹராமான பொருளாதாரம் நம்மை காப்பாற்றாது. ஒருவேளை நீங்கள் கேட்கிற பிரார்த்தனை அது இறைவனுக்கு ஓப்பமானதாக இருக்குமே ஆனால், ஹராமை விட்டு விலகிய நிலையில் நாம் கேட்போமே ஆனால், அல்லாஹ் நம்மை பொருளாதாரத்திலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி இம்மை மறுமையினுடைய மொத்த வெற்றியையும் ஒரு பிரார்த்தனையில் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ள முடியும். அவ்வளோ பெரிய சிறப்பு மிக்க ஒரு காரியத்தை அற்ப பொருளாதாரத்திற்காக அதை நாம் இழந்து விடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாமியரும் சிந்திக்க கடமைப்பட்ட ஒரு இடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் வளர்த்துவிட்ட அந்த சமுதாயம் சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகளை பொறுத்தவரை அவர்கள் ஒரு துவாவை செய்வார்கள், கண்ணெதிரில் அதை பார்ப்பாங்க, பிரார்த்தனை செய்துவிட்டு அதை அனுபவிக்கிற இடத்தில் இருப்பார்கள். நாம பிரார்த்தனை செய்வதை ஒரு சடங்காக மாற்றிவிட்டோமே ஒழிய அதை கண்ணெதிரில் பார்க்க முடியவில்லை என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலிருந்து விலகிவிட்டான். என்னுடைய பிரார்த்தனையில் தவறு இல்லை, என் வாழ்க்கையில் உள்ள தவறுதான் என்பதை உணர்ந்து அந்த தவறுகளை சீர்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.